சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் காவல் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட வாலிபர் ஆகாஷ் டெலிஷன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 6 பேரின் மீது சிபிசிஐடி கொலை வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. உடற்கூறு ஆய்வு அறிக்கைகள் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் மற்றும் குடும்பத்தினரின் கண்ணீர் கோரிக்கைகளை விவரிக்கும் இந்த செய்தி தொகுப்பை விரிவாக பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த 26 வயதான பட்டதாரி வாலிபர் ஆகாஷ் டெலிஷன் கடந்த மார்ச் 5ஆம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட ஒரு தகராறு தொடர்பான விசாரணைக்காக காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் மார்ச் 8ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார். காவல்துறையினரின் இந்த கொடூர தாக்குதலால் தான் ஆகாஷ் உயிரிழந்தார் என அவரது குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. தற்போது சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள 12 பக்க குற்றப்பத்திரிகைகள் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆகாஷ் டெலிஷனை காட்டுப்பகுதிக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று இரும்பு கம்பியால் கால்களில் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் அவரது கால் எலும்பு முறிந்து அதன் விளைவாக இரத்த குழாயில் ஏற்பட்ட கொழுப்பு அடைப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளார் என்பது மருத்துவ சான்றுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாலத்தில் இருந்து தப்பி ஓடிய போது கீழே விழுந்து காயமடைந்ததாக பொய்யான தகவலை பதிவு செய்ததோடு தாக்குதலுக்கு பயன்படுத்திய இரும்பு கம்பியையும் மறைக்க முயன்றது அம்பலமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மானாமதுரை காவல் ஆய்வாளர் திலீபன், சார்பு ஆய்வாளர் குகன் உட்பட 6 காவலர்கள் மீது கொலை வழக்கு உட்பட கடுமையான பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளது. என் மகனை பிடிச்சிட்டு போய் இரும்பு கம்பியால் அடிச்சே காலை உடைச்சிருக்காங்க. அம்மா அடிக்காதீங்கன்னு சொல்லி அடிச்சாங்கம்மான்னு அழுதுட்டே சொன்னான். என் மகனுக்கு நடந்தது போல இனி எந்த பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்ணி தண்டனை கொடுக்கணும். என் பையன் ஆகாஷ் டெலிஷன் 6ஆம் தேதி பிடிச்சி 7ஆம் தேதி ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். 8ஆம் தேதி காலையிலே இறந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் கேஸ் போட்டதில் என் பையன் மேலே தான் தப்பு, அவன் பாலத்திலேருந்து குதிச்சான், அதனால தான் கால் உடஞ்சிருச்சுன்னு ஒரு பொய்யான வழக்கு போட்டாங்க. இப்போ சிபிசிஐடி விசாரித்ததில் அவங்க ராடால் அடித்து கால் உடைச்சி என் பையன் இறந்துருக்கேன்னு சொல்லி இது இதாகிருக்கு. அது இதே மாதிரி என் பையனை மாதிரி எத்தனை பேரை அந்த பசங்களை அடித்து எத்தனை பேர் இப்படி பொய்யான வழக்கு போட்டு எத்தனை பேர் இப்படி வாழ்க்கையை லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு தெரில. என் பையன் 26 வயசு ஆயிடுச்சு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கான். நாங்கள் கல்யாணம் பண்ணி பார்க்குற வயசில் என் பிள்ளைய இப்படி கொண்டுட்டாங்க. எங்கள் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு நாள் நாங்கள் வீட்டில் ஒழுங்காக நிம்மதியாக இருக்க முடியல. ஒவ்வொரு நாள் நாங்கள் அழுதுட்ருக்கோம். எங்கள் பிள்ளைய, எங்கள் பாப்பா, எல்லோரும் நாங்கள் அழுத மணி தான் இன்னும் இருக்கிறோம். இன்னும் நாங்கள் கடை கூட திறக்கலை. மன உளைச்சலில் இருக்கோம். இப்போ அவங்கள கைது பண்ணணும். அவங்கள கைது பண்ணி என் பையனுக்கான நீதி வழங்கணும். இனிமேல் எந்த பசங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தண்டனை வரக்கூடாது. யாரும் இந்த மாதிரி கை காலை உடைக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரிலாம் யாருக்கும் நடக்கக்கூடாது. பொய் வழக்கு போடக்கூடாது. கரெக்டான தீர்ப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். 16 பேர் மேலே நாங்கள் வழக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் 6 பேர் மட்டும்தான் அதில் சேர்த்துருக்காங்க. இன்னும் மீதி பேர் மேலேயும் விசாரணை பண்ணி அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும். எங்களுக்கு எங்கள் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். இந்த 6 பேர் கூட கொலை வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொலை தான், அவங்க கொலை தானே பண்ணியிருக்காங்க. என் பிள்ளைய அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. என் பிள்ளை என்கிட்டயே சொன்னேன், என்னை அடித்தாங்கம்மா, எனக்கு வலிக்குது, சாதியை சொல்லி அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அழுதேன். காலை உடைச்சாங்கன்னு சொன்னேன். ஆனாலும் அவங்க பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தாங்க. சிபிசிஐடி கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அவங்கள கைது பண்ணணும். குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்ற 6 காவலர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இதில் தொடர்புடைய மற்ற அதிகாரிகளின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். Thank you.